நைட்டு டின்னர் வந்து பொங்கல் செய்கிறேன். அதுக்கு வந்து மிளகு, சீரகம், கருவேப்பிலை, ஒரு பச்சை மிளகா கீறி வச்சுருக்கேன். அப்புறம் வந்து இஞ்சி வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். அதில் ஆட் பண்ணி நல்லா கலக்கி விடலாம். இதிலே வந்து பெருங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். பெருங்காயம் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஒரு அழாக்கு அரிசியும் 1/2 அழாக்கு பாசி பருப்பு எடுத்திருக்கேன். அப்போது 1.5 அழாக்கு ஆகிடுது. அப்போது 3 அழாக்கு தண்ணி வைக்கணும். நான் 5 அழாக்கு தண்ணியாக வைக்கிறேன். தண்ணி எல்லாம் ஆட் பண்ணியாச்சு. அதுக்கு கல் உப்பு போட்டுக்கிறேன். கல் உப்பு போட்டு ஆச்சு. இப்போ மஞ்சாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். அதில் கொதி வந்தோடனே நம்ம அரிசி ஆட் பண்ணிக்கலாம். இதில் கொச்சிடுச்சு. இப்போ இதில் அரிசி ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி நல்லா கொச்சிடுச்சு. இப்போ இதில் அரிசி ஆட் பண்ணிக்கலாம். இப்போது குக்கர் மூடி போட்டு மூடிடலாம். வந்து சைட் டிஷ் வந்து தேங்காய் சட்னி, சாம்பார் இருக்குது, அவரைக்காய் சாம்பார் இருக்குது. இப்போ தேங்காய் சட்னி அரைக்க போகிறேன். தேங்காய் ஒரு 1/2 மூடி எடுத்துக்கிட்டு 2 கைப்பிடி அளவு ஒற்றைக்கடலை, பச்சை மிளகா, அப்புறம் பூண்டு, இஞ்சி எல்லாத்தையும் போட்டு ஒரு சால்ட்டு 1 ஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு இப்போ இதை மிக்சியில் போட்டு எடுத்துக்கலாம். நைட் டின்னர் வந்து சுட சுட பொங்கல், சாம்பார், சட்னி, மெதுவடை. வாங்க சாப்பிடலாம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்.